எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எக்ஸ்பெரி மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் நான் இந்த டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 டே வச்சுருக்கேன். ஸோ 1 டேயில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெட் கலர் ஆமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு என்ன சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்ல வருது. பட் கீழே இறங்குதுன்னா டப்புன்னு மார்க்கெட் நாளைக்கே இறங்கிடாது. ஸோ அதனால் ஒரு சில விஷயம் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ விஷயம் என்னென்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி லெவல்ஸ் வந்து போகலாம் இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறது தான், நேற்று கொடுத்த லெவல் தான் 24,550 ஃபஸ்ட்டு லெவல்ஸ். ஓகேங்களா? 24,550 ஃபஸ்ட் லெவல். இதை க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 24,800 போகலாம். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் அடுத்தது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது 2400. ஓகே, ஸோ இதுக்குமே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்தாலே மார்க்கெட்டில் இது எப்பயுமே வந்து டாப்பில் தான் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். அப்படி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2400 தொடலாம். தொட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் 24,000 வந்து போகலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல்ஸ் வந்து போகலாம். 24,550 வந்து நாளைக்கு போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். எக்ஸ்பெரி மார்க்கெட் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.